Hi friends, welcome to Cinema சம்பவம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் கான்ஜூரிங் லாஸ்ட் ரைட்ஸ். அதாவது கான்ஜூரிங் சீரீஸ்லேயே கடைசியாக வந்திருக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா ஃபர்மிகா, பேட்ரிக் வில்சன் மற்றும் பல நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம். ரெண்டு பேரும் இந்த படத்தில் ரொம்ப கலக்கியிருக்காங்க. அவங்க தான் ஹீரோயின் இந்த படத்தில். இந்த படத்தோட கதை 1964 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பழைய ஆன்டிக் பொருட்கள் விற்கக்கூடிய கடையில் போய் அங்கே சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகும்போது அந்த ஹீரோயின், நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு அந்த டீமன் இருக்கிறது, அந்த ஒரு மிரரில் இருக்கிறது அவளுக்கு அவள் ஃபீல் பண்ணுறா. ஸோ டக்குன்னு அவளுக்கு அடுத்து டெலிவரி நடக்குது. அந்த டெலிவரியில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பொண்ணு, எடின்னு ஒரு பொண்ணு பிறக்கிறா. ஸோ இதோட கதை முடிஞ்சிடல. அதுக்கப்புறம் பேரலாக இன்னொரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலி இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் ஆனால் அவங்க வீட்டில் நிறைய அந்த டீமன்ஸோட நிறைய ப்ராப்ளம் இருக்குது. மர்மமான ஹாரர் எலிமெண்ட் அங்கே ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அவங்க ஃபேமிலி ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தை பிறந்து எடி வளர்ந்த பிறகு இந்த ரெண்டு ஃபேமிலியும் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. இந்த எடினால தான், எடியோட பிறப்பால் தான் அந்த ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத லேட்டராக நம்ம ஹீரோயின் புரிஞ்சிருக்கிறா. அதுக்கு பிறகு அந்த ரெண்டு ஃபேமிலியும் அந்த டீமன்ட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத மீதி கதையாக கொண்டு போயிருக்கிறாங்க. படம் லென்த்தியாக போனாலும், டைலாக்ஸ் ரொம்ப அதிகமாக இந்த படத்தில் இருந்தாலும், ஒரு ட்ராமா மூவியாக இந்த படத்தை கொண்டு போனாலுமே இந்த படம் ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாகவே இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இந்த படத்தை ஒரு 1964 எடுத்த மாதிரியும் அதுக்கப்புறம் 80s எடுத்த மாதிரியும் இந்த படத்தை காட்டியிருக்கக்கூடிய அந்த கல்ச்சரை தான் நான் சொல்லுவேன். அவங்க யூஸ் பண்ணுற காரு, அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, அவங்க யூஸ் பண்ணுற ஃபோனு, அவங்க யூஸ் பண்ணுற பைக்கு எல்லாமே அந்த 80s உள்ளதை அருமையாக அவங்க காட்டியிருப்பாங்க. அதுவே நம்மளை படத்தை ஒரு என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போயிருக்கு. படத்தில் ஹாரர் எலிமெண்ட்டுக்கு எங்கேயுமே பஞ்சம் வைக்கலைங்க. அது லாஸ்ட்டு சீரீஸுன்றதுக்காக விட்டு எல்லா பாலையுமே 6 அடிக்கணும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல அந்த டைரக்டரு. எங்கேயுமே ஹாரர் எலிமெண்ட்டுக்கு நமக்கு பஞ்சமே கிடையாது. மியூசிக்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை மிரட்டும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஹாரர் எலிமெண்ட்டு எந்தெந்த இடத்துலன்னு நான் சொல்கிறேன். அதாவது அந்த மிரரை காட்டும் பொழுதே அந்த வீட்டில் டாக் பயங்கரமாக குலைக்குங்க. அதுவே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக மாற்றும். நம்ம எடி சொன்னல, அவள் பொண்ணு, அவள் போய் ஒரு கண்ணாடி ரூமில் அவள் மேரேஜ் ட்ரெஸ்ஸை போட்டு பார்ப்பா. அந்த சீன் அள்ளு விட்டுருப்பானுங்க. சும்மா அந்த அப்படியே கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா சுற்றி அவள் உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல செம்ம சூப்பராக நம்ம ஒரு ஆரல் எலிமெண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே போல் சர்ச்சு ஃபாதர் பார்த்துட்டு, ஆமாம் உங்கள் வீட்டில் சம் ப்ராப்ளம் இருக்குது, நான் இதை போய் என்னோட பெரிய மதகுருக்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்துகிறேன்ட்டு அவர் சர்ச்சுக்கு போவார். சர்ச்சுக்கு போனதோடு சரி அவரோட கதை. அவர் சாகிற விதம்லாம் பயங்கரமாக நமக்கு செம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக எடுத்திருப்பாங்க அதெல்லாம். ஸோ இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்தில் நிறைய ஹாரர் எலிமெண்ட் இருக்குது, டயலாக்ஸ் இருக்குது, ஜோக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அவங்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை ஆட் பண்ணி படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. அதனால தான் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக ஹாரர் எலிமெண்ட் மூவி பிடிக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படத்தில் சொல்லிக்கிற மாதிரிலாம் இன்னும் பெரிய அடல்ட் கண்டென்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.